வணக்கம். இன்றைய ராசிபலன் 23/4/2026 வியாழக்கிழமை. தமிழ் வருடம் பராபவ சித்திரை 10. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. கொளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. சூரிய உதயம் காலை 6 மணி. சூலம் தெற்கு. மேஷராசி நண்பர்களே, புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். மனை சார்ந்த செயல்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். வெற்றி கிடைக்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி ஆரோக்கியம் உண்டாகும். பரணி ஆதாயம் உண்டாகும். கிருத்திகை மாற்றம் உண்டாகும். ரிஷபராசி நண்பர்களே, குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் மூலம் லாபங்கள் உண்டாகும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். கிருத்திகை கலகலப்பான நாள். மிருகசீரிசம் ஆலோசனைகள் கிடைக்கும். ரோகிணி ஆதரவான நாள். மிதுன ராசி நண்பர்களே, உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் கையாள்வதில் கவனம் வேண்டும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்வதை குறைத்து கொள்ளவும். அமைதி வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிருகசீரிசம் சிந்தனை அதிகரிக்கும். திருவாதிரை அனுசரித்து செல்லவும். புனர்பூசம் ஏற்ற இறக்கமான நாள். கடகராசி நண்பர்களே, குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் உருவாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வாழ்க்கை துணைவரிடம் அனுசரித்து செல்லவும். துணிவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். புனர்பூசம் புரிதல்கள் மேம்படும். பூசம் பிரச்சனைகள் குறையும். ஆயில்யம் கவனம் வேண்டும். சிம்மராசி நண்பர்களே, உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். பெற்றோரின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மகம் புரிதல் மேம்படும். பூரம் மேன்மை உண்டாகும். உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும். கன்னிராசி நண்பர்களே, சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக பணிகளில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்வீர்கள். தாமதம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். உத்திரம் அனுகூலம் ஏற்படும். அஸ்தம் முயற்சிகள் கைகூடும். சித்திரை சுறுசுறுப்பான நாள். துலாம் ராசி நண்பர்களே, சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். மனதில் நினைத்த சில காரியங்கள் நிறைவேறும். சூழ்நிலை அறிந்து விட்டு கொடுத்து செயல்படவும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை முயற்சிகள் கைகூடும். சுவாதி திருப்பங்கள் உண்டாகும். விசாகம் நெருக்கங்கள் உண்டாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் அலைச்சல்களும் அனுபவங்களும் உண்டாகும். உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல்நிலையில் ஒருவித சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். அமைதி வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். விசாகம் அனுபவம் ஏற்படும். அனுஷம் வாதங்களை தவிர்க்கவும். கேட்டை நிதானம் வேண்டும். தனுசு ராசி நண்பர்களே, உங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வீர்கள். சகோதர வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மூலம் ஒத்துழைப்புகள் ஏற்படும். பூராடம் அறிமுகங்கள் ஏற்படும். உத்திராடம் புத்துணர்ச்சியான நாள். மகர ராசி நண்பர்களே, சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செயல்படவும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். எதிராக இருந்தவர்களின் பலம் ஓரளவுக்கு குறையும். விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு. உத்திராடம் விட்டு கொடுத்து செயல்படவும். திருவோணம் நிறைவு ஏற்படும். அவிட்டம் உதவிகள் கிடைக்கும். கும்பராசி நண்பர்களே, குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மறதி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம்.
அவிட்டம் சிந்தனைகள் அதிகரிக்கும். சதயம் முன்னேற்றம் உண்டாகும். பூரட்டாதி சிந்தனைகள் மேம்படும். மீனராசி நண்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும், சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சமூக பணிகளில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி அனுசரித்து செல்லவும். உத்திரட்டாதி அனுபவங்கள் உண்டாகும். ரேவதி நெருக்கடியான நாள். நன்றி, வணக்கம்.